பார்த்துட்டு இருக்கிறது நம்ம இப்ப பார்த்துட்டு இருந்தது த்விகு சமாசம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த த்விகு சமாசம் வந்து சங்கியா பூர்வகமா இருக்கிறது த்விகு அப்படின்னு பார்த்தோம். அந்த த்விகுல போன கிளாஸ்ல என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு கேட்டா பஞ்சராத்திரம்னு தான் சொல்லணும். நம்ம சாரி நவராத்திரம் தான் சொல்லணும். நம்ம நவராத்திரின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட் அதை வந்து எப்படி சொல்லணும், நவ ராத்திரம் தான் சொல்லணும். அது வந்து இது சமஸ்த பதமா இருக்கு. இந்த நவன்ற சப்தம் முன்னாடி இருக்கு, சங்கியா பூர்வகம். சங்கியான்றது நம்பர்ஸ் பூர்வ பதத்துல இருக்கு, சங்கியா பூர்வகமா இருக்கிறதுனால இது த்விகுன்ற கேட்டகரிக்குள்ள கொண்டு வரேன். இது தத்புருஷ சமாசத்தினுடைய ஒரு கேட்டகரி. இது வரைக்கும் கிளியரா இருக்கு இல்லையா? இந்த நவராத்திரம் அப்படின்ற சமஸ்த பதத்தை எப்படி விக்கிரக வாக்கியமா எழுதணும் அப்படின்னா போன கிளாஸ்ல நம்ம எழுதணும். யாரோ சொல்லிட்டு இருந்தேன், சொல்லுங்க அதை ஒரே ஒரு வாட்டி. நவானாம் ராத்ரீனாம் சமாஹாரஹ. அவ்வளவுதான், சமாஹாரஹ அப்படின்றது நவானாம் ராத்திரீனாம் சமாஹாரஹ. சூப்பர் அடியேன். இதான் நவராத்திரம்னு சொல்றோம். அதே மாதிரி வேற என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வேற என்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்? நவராத்திரம் பார்த்தோம், பஞ்சகம், பஞ்சாங்கம் பார்த்தோம் இல்லையா? பஞ்சானாம் ஒரு சொல்லிடும் போது பஞ்சாங்கம் அப்படின்னு முடிஞ்சது இல்லையா? இது பார்த்தீங்கன்னா நபும்சகலிங்க சப்தத்துலதான் முடியும், ரைட்டா? ஆனா சில எக்ஸப்ஷன் கேசஸ்ல அது ஸ்திரீலிங்க சப்தத்துல முடியும். எப்போ அப்படின்றத அடியேன் சொல்றேன், சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே நிமிஷம், வேற என்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னு சொல்லிடுங்கோ, நான் அதுக்கப்புறம் அதுக்குள்ள அடுத்தது போறேன். வேற என்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்? சப்தார்ணவி, சப்தார்ணவி, அதுவும் அஷ்டாத்யாயி, அதெல்லாம் வந்து ஸ்ரீலிங்க சப்தத்துல முடிஞ்சது. அதுக்கு காரணம் சொல்றேன். நம்ம அன்னைக்கு என்ன பார்த்தோம்? அஷ்டாத்யாயின்னு பார்த்தோம் இல்லையா? அஷ்டானாம் அத்தியாயானாம் அத்தியாயானாம் சமாஹாரஹ, அத்தியாயானாம் சமாஹாரஹ அஷ்டாத்யாயின்னு பார்த்தோம், ரைட்டா? அதே மாதிரி சப்தலோகின்னு பார்த்தோம். பாதுகா சகஸ்ரத்துல 113ல பார்த்தோம் இல்லையா? சப்தலோகி அப்படின்றது சப்தானாம் லோகானாம் சமாஹாரஹ சப்தலோகி அப்படின்னு தீர்கிச்சு இருந்தது. சில இடங்கள் தீர்கிச்சுன்னு இருக்கு, சில இடங்கள் நபும்சகலிங்க சப்தத்துல முடியறது அப்படின்னு ஒரு டவுட் வரும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே இல்லை. இப்போ சப்தானாம் லோகானாம் சமாஹாரஹன்னு சொல்லும் பொழுது அந்த சப்தவை விட்டுடுங்கோ, நம்பர் சங்கியாவை இருக்கிறத விட்டுடுங்கோ. மிச்சம் இருக்கிற சப்தம் இருக்கு பத்தேலா, அந்த லோக சப்தம். அந்த லோக சப்தம் புல்லிங்கமா நபும்சகலிங்கமா ஸ்திரீலிங்கமான்னு பாக்கணும். அந்த லோக சப்தம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா அகாராந்த புல்லிங்கமா, நான் சொல்றது அகாராந்த புல்லிங்கமா மட்டும் அப்படின்னு இருந்தது அப்படின்னா நமக்கு ரிசல்டன்டா வர ஆன்சர் எப்படி இருக்கணும்? லோகின்னு ஈகாராந்தத்துல முடியணும். இன்னொரு வாட்டி சொல்றேன், சப்த லோகின்றதுதான் சமஸ்த பதம். சப்த லோகின்றதுதான் சமஸ்த பதம். ஏன் சப்த லோகின்னு இருக்கு, சப்த லோகம்னு முடியல அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். இதே நம்ம பார்க்கும் பொழுது நவராத்திரம்னு பாக்குறோம். அந்த இடத்துல ராத்திரீனாம் நவானாம் ராத்திரீனாம் சமாஹாரக சொல்லும்போது நவராத்திரம்னு முடிக்கிறோம், இம்னு முடியறது. ஆனா சப்த லோகின்னு மட்டும் ஏன் கீழே முடிஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். அதுக்கு சமாதானம் என்ன அப்படின்னு கேட்டா இந்த சப்தாவை விட்டுருங்க. சங்கியா பூர்வகமா இருக்கிறது நம்ம த்விகு பார்த்துட்டு இருக்கோம், அது கரெக்ட் தான். ஆனா இந்த லோக சப்தம் இருக்கு பார்த்தேல, இந்த லோக சப்தம் அடுத்த உத்தர பதத்துல இருக்கிற சப்தமானது ஹ்ரஸ்வ அகாரம், வெறும் அகாரத்துல முடிஞ்சு இருந்ததுன்னா புல்லிங்க சப்தமா இருந்தது அப்படின்னா அந்த அகாராந்தம் புல்லிங்கவா மட்டும் இருந்தது அப்படின்னா ரிசல்டன்டா வர்றது லோகின்னு முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் இன்னும் 2-3 தரேன். அதாவது சப்தானாம் லோகானாம் சமாஹாரஹா சப்த லோகின்னு முடிக்கணும். இது கிளியரா இருக்கு அடியேன்னு சொல்ல வர்றது? அதே மாதிரிதான் சப்தலோகின்றது அந்த ஒன் வேர்ட் பிரிக்கும்போது லோகானாம், அது அதெல்லாம் கரெக்ட் தான். சப்தானாம் லோகானாம் சமாஹாரஹ அதெல்லாம் எங்கேயுமே மாற்றம் கிடையாது. ரிசல்டன்ட் வர்றது மட்டும்தான் சப்தலோகி. இப்போ நமக்கு சப்தானாம் லோகானாம் சொல்லிட்டு சமாஹாரஹான்னு சொல்லிட்டு ஸ்லோகங்கள் எல்லாம் இருக்காது, சப்தலோகின்னு தான் ஸ்லோகங்கள்ல இருக்கும். ரிசல்டன்ட்ல இருந்து நம்ம கொஸ்டினுக்கு போறோம், ரிசல்டன்ட்ல இருந்து ஸ்டெப்ஸ்க்கு போறோம், பேக் சைடா போறோம். ஓகே ஓகே
ஏன்னா நம்ம இப்ப வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க போறது இல்லை. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஸ்லோகத்தை அர்த்தம் கண்டுபிடிச்சு எப்படி புரிஞ்சுக்கிறதுன்றதுக்கு தான். அதுக்கு சப்தலோகின்னு தான் ஸ்லோகத்துல இருக்கு இல்லையா? அந்த இடத்துல சப்தலோகின்னு தான் இருக்கும். அது ஏன் லோகின்னு இருக்கு, ஏன் லோகம்னு இல்லன்றதுக்கு நம்ம சமாதானம் கண்டுபிடிச்சுட்டு இருக்கோம். இப்போ அடுத்து ஃபர்தர் ஸ்டெப், போன ஸ்டெப்ல என்ன இருந்திருக்கணும்? சப்தானாம் லோகானாம் சமாஹாரா இருந்திருக்கணும். அது நம்ம விக்கிரக வாக்கியமா பண்ணும் பொழுது அப்படி இருக்கிற பட்சத்துல சப்த லோகம் தானே இருக்கணும், ஏன் சப்த லோகி இருக்குன்னு ஒரு கொஸ்டின் வரும். அதுக்கு சமாதானம் என்னன்னா லோகஹா, சப்த லோகஹான்ற அந்த லோக அஹான்னு முடியறது இந்த லோக சப்தம். சோ இது அகாராந்த புல்லிங்கமா இருக்கிறதுனால நம்ம எழுதும் பொழுது ரிசல்டண்டா கிடைக்கிறது சப்த லோகின்னு தான் எழுதணும் அப்படின்றது சூத்திரத்தினுடைய அது சூத்திரம் இருக்கு. அப்படி இருக்கு அகாராந்த புல்லிங்கமா இருந்ததுன்னா ரிசல்டண்டா வர்றதை லோகின்னு எழுதுன்னு சொல்லிட்டு சூத்திரம் போட்டிருக்காரு பாணினி. ஏன் அப்படின்னா பேச்சு வழக்குல சப்தலோகின்னு சொல்லிதான் பேசிட்டு இருக்கா, சப்தலோகம்னு சொல்லி அவ பேசல. கிளியரா இருக்கு அடியன்னு சொல்ல வர்றது. அதனால இதுக்கு ஒரு சூத்திரம் போட்டு பாணினி காமிச்சிருக்காரு. இப்படி இருந்ததுன்னா அகாராந்த புல்லிங்கமா இருந்ததுன்னா சப்தலோகின்னு தான் பேசுறாவா, அதனால இப்படி ஒரு சூத்திரம் போட்டு இது சப்தலோகின்னு தான் வச்சுக்கணும், சப்தலோகம்னு வச்சுக்க கூடாது சொல்லியிருக்கா. கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு அடியன். அப்ப அந்த சப்தலோகத்தை உடையவன் யாரோ அப்படின்னு வச்சுக்கணுமா? இது சப்தலோகத்தை உடையவன் யாரோன்றது நம்ம அடுத்த சமாசத்துக்கு போகலாம். இப்போதைக்கு சப்தன்ற சப்தம் முன்னாடி இருந்ததுன்னா இது பிகு சமாசம்ன்ற கேட்டகரிக்குள்ள வர்றது, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதான். அது ஒரே சமாசத்துக்கு 2-3 சமாசம் சொல்லலாம், கரெக்ட் தான் நீங்க சொல்ற மாதிரி. சப்தலோகத்தை உடையவன் எவனோ சொல்ல முடியும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் அது, நம்ம அது அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு சப்தன்ற சப்தம் மேல் முன்னாடி இருந்ததுன்னா அது பிகுன்ற கேட்டகரிக்குள்ள போறது. அதுதான் நான் அதான் அடியன் சொல்லிட்டே இருக்கிறது என்னன்னா, ஒரு 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 சப்தம் எடுத்துட்டோம், ஒரு சமஸ்த பதம் எடுத்துட்டோம்னா அதுக்கு 2 இது சொல்லலாம், சமாசம் சொல்ல முடியும், 2-3 கூட சொல்ல முடியும். ஆனா நம்ம அங்க என்ன, அங்க அந்த ஸ்லோகத்துல என்ன இருக்கோ அர்த்தத்தை வச்சுட்டுதான் நம்ம இது பிகு சமாசம்ன்றதுதான் ஹோல் கேட்டகரி. அப்புறம் அந்த பிகு சமாசம் அடுத்ததுக்கெல்லாம் போறதுன்னு வச்சுக்கலாம், அது இருக்கட்டும். பட் ஆனா இப்போதைக்கு நம்ம ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால சப்தான்னு ஒரு சப்தம் முன்னாடி இருக்கு, சங்கியா பூர்வகமா இருக்கிறதுனால இது த்விகுன்ற கேட்டகரிக்குள்ள போட்டு வச்சுக்கிறோம். கிளியரா இருக்கா? அடுத்து சொல்லலாம், அது அப்புஷமா பகுபிரீகியா சொல்ல முடியும். நம்ம பகுபிரீகி பார்க்கும்போது அதை பார்க்கலாம். சோ பகுபிரீகியாவும் சொல்ல முடியும். அது பகுபிரீகியா எப்ப சொல்லுவேன் அப்படின்னா அந்த கான்டெக்ஸ்டுக்கு ஏத்தாப்படிதான் நம்ம அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அந்த சப்தலோகத்தை உடையவன் அந்த அர்த்தத்துல அங்க கொடுத்திருந்தானா அது பகுபிரீகியில நம்ம கொண்டு வர போறோம். த்விகு ஆகி அப்புறம் அது பகுபிரீகி ஆறுதுன்னு சொல்லிட்டு. சரியா பூமா? கிளியரா இருக்காது? இந்த திரிவர்க திரிகுண அதெல்லாம் வந்தாலும் அதே மாதிரி தானே பிரபா? பூர்வபதம் சங்கியாவா இருக்கிறதுனால சங்கியாவா இருக்கிறதுனால அதை நம்ம அப்படிதான் எழுதணும். ஓகே. இந்த அபிதிஸ்தவம்ல வருதுல்ல திரிவர்க பதவர்த்தினாம் திரிகுண லங்கனோத்யோகினாம், அதெல்லாம் அப்படித்தானா? ஆமா ஆமா, திரயாணாம் குணானாம் அப்படின்னு சொல்லிட்டு வரணும், அதை பிரிக்கணும். ஓ திரயாணாம். ஓகே ஓகே பிரபா. இப்போ நம்ம இந்த சதாப்தின்னு ஒரு ட்ரெயின் இருக்கு, ஞாபகம் இருக்கா? சதாப்தி, அந்த சதாப்தின்றது இதுதான் சமாசம் தான். அது எப்படி அப்படின்னு கேட்டா அப்தி அப்படின்றதுக்கு அப்த பூர்த்தி எல்லாம் சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா? நம்ம பத்திரிகை எல்லாம் எழுதும் பொழுது மேல சீர்ஷகம் எப்படி எழுதுவோம்? அப்த பூர்த்தி அப்படின்னு, ஷஷ்டி அப்த பூர்த்தி, அந்த அப்த பூர்த்தின்னு எழுதுவா. அப்த அப்படின்னா வருஷம்னு அர்த்தம். சம்வத்சரம் சொல்லுவோம்ல, சம்வத்சரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்தி அப்படின்னா அப்தன்றதுக்கு 2-3 மீனிங் உண்டு. பட் இந்த இடத்துல அப்த சப்தம் எதை சொல்ல வரா அப்படின்னு கேட்டா சம்வத்சரத்தை சொல்றா, வருஷத்தை சொல்றா, வருஷம். அப்போ சதாப்தி அப்படின்னா 100 வருஷம் சொல்றது இந்த இடத்துல. அப்போ இதை எப்படி பிரிச்சு எழுதணும் அப்படின்னு கேட்டா இதுல நமக்கு பிரச்சனையே வராது. சதானாம் அப்தானாம் சமாஹாரஹா, இதெல்லாம் அசால்ட்டா எழுதிடலாம். பட் சப்தானாம் அப்தானாம் சமாஹாரஹான்னு எழுதும் பொழுது ஆன்சரா உங்களுக்கு இதை மறைச்சுட்டு நான் சதாப்திய மறைச்சுட்டு கொடுத்தேன்னா நம்ம என்ன எழுதிடுவோம்? சதாப்தம்னு எழுதிடுவோம். ரைட்டா? அப்படியே சொன்னோம்னா. ஆனா அதுக்கு ரூல் என்ன நம்ம சொல்லியிருக்கோம்? இந்த அப்த சப்தம் இருக்கு பாருங்க, அப்தஹா, அப்ப அகாராந்த புல்லிங்கமா இருக்கு இது அப்தஹா. அப்போ அகாராந்தத்துல இருக்கிறதுனால ரிசல்டன்ட் வரும்போது எப்படி இருக்கணும்? சதாப்தின்னு தான் இருக்கணும், சதாப்தம்னு இருக்கக்கூடாது. அதனாலதான் அவ சதாப்தின்னு பேரு வச்சிருக்கா, சதாப்தி ட்ரெயினுக்கு சதாப்தி. கிளியரா இருக்கா அந்த விஷயம்? புரியறதா அது? புரியுது ரமா. மத்தவாளுக்குலாம் கிளியரா இருக்காது? கிளியரா இருக்கு அடியன். அடியன்
இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். நவராத்திரம் பார்த்துட்டோம் இல்லையா? ஆமா, அதே இதுல சத்தானாம் சத்தானாம் இது ரெண்டும் வருது இல்லையா? அதுல சத்தாவும் ஆன்னு வரணுமா? அந்த மாதிரி இருக்கான்னு அதுக்கு கிடையாது. இந்த உத்தரம் அந்த பதத்துக்கு முக்கியமான சங்கியாவை விட்டுருங்கோ. சங்கியா இல்லாத பதம் லோகஹா அப்தஹா. அப்தஹா லோகஹா இருக்கிறதுனாலதான் அப்தி லோகின்னு விடு. திரிலோகின்னு ஒரு பதம் இருக்கு இல்லையா? திரிலோகின்னு இருக்கு. இதுக்கு சொல்லலாம் திரிலோகி தான் சொல்றோம். இப்ப அந்த சப்தலோகின்னு போட்ட மாதிரியே தான் அந்த இடத்துல. ஏன்னா லோக சப்தம் இருக்கிறதுனால இது லோகின்னு வந்திருக்கு. கிளியரா இருக்காது? திரயாணாம் லோகானாம் சமாஹாரஹ திரிலோகி. ரைட்டா? ஏன் அது லோகின்னு வந்திருக்கு, லோகம்னு வரலன்னா நீங்க ஆன்சர் பண்ணணும். அதுக்கு அது தெரிஞ்சு வச்சுக்கணும், புரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்காக தான் இது யாரும் எக்ஸாம்ல எல்லாம் கேட்க போறது இல்ல. பட் நமக்கே அது லோகஹான்னு அகாராந்தத்துல முடிஞ்சதுனால இந்த ரிசல்டன்டா வர சமஸ்த பதத்துல எழுதும்பொழுது லோகின்னு எழுதணும், லோகம்னு எழுதக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சு புரிஞ்சு படிச்சுக்கலாம். அதுக்காக வேற ஒண்ணும் இல்ல. இது யாரும் எக்ஸாம்ல எப்படி பிரிச்சீங்க? பிரயாணம் ஓகே. லோகானாம் சமாஹாரஹ. ரைட்டா? இது ஆக்சுவலா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆறுது. பட் நமக்கு அதெல்லாம் வேண்டாம். ரொம்ப டீடைலாலாம் நான் போறல. ரொம்ப சாதாரணமா ஒரு சங்கியா பூர்வகமா இருந்தா இப்படி எழுதலாம் அப்படின்ற வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா? இது கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு பிரபா. ஓகே. பஞ்சவட்டின்னு ஒரு பதம் இருக்கு. பஞ்சவட்டி நம்ம சொல்லுவோம்ல யூஸ்வலா ஸ்ரீமத் ராமாயணத்துல வரும் பஞ்சவட்டி. அப்ப இது எப்படி சொல்லலாம்? ஏன் பஞ்சவட்டின்னு வந்திருக்கு சொல்லுங்க. முதல்ல இத வந்து விக்கிரக வாக்கியமா எழுதுங்க. அன்னைக்கே கொடுத்திருக்கீங்க. வட்டஹங்கிறது அகாராந்தங்கிறதுனாலயா? வட்டஹங்கிறது அகாராந்த சப்தம். அவ்வளவுதான். வட்டவிருக்ஷம் தானே சொல்லுவோம். வட்டவிருக்ஷஹான்னு சொல்லுவோம் இல்லையா? வட்டவிருக்ஷம். விருக்ஷஹா. பஞ்சானாம் வட்டானாம் சமாஹாரஹ. அதனால பஞ்சவட்டின்னு வந்திருக்கு. அதனாலதான் பஞ்சவட்டின்னு வந்திருக்கு. ரைட்டா? இதெல்லாம் நமக்கு வந்து பிரத்யட்சமா பாக்குற எக்ஸாம்பிள்ஸ். நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிறது. பஞ்சவட்டியா இருக்கட்டும், சதாப்தியா இருக்கட்டும் இல்லையா? இதெல்லாம் சப்தலோகில நமக்கு பாதுகாசத்துல வர ஸ்லோகங்கள். அதனால அடியன் அதெல்லாம் எடுத்தது. அடுத்தது திரிலோகி போட்டாச்சா? அடுத்தது திரிபுவனம். ஏன் இங்க திரிபுவனம் இருக்கு? ஏன் திரிபுவனி இல்ல சொல்லுங்க. புவி இல்ல. திரிபுவனம். புவனம்ங்கிறது நபும்சகலிங்க சப்தம் தானே பிரபா? அதனால அவ்வளவுதான். திரயாணாம் புவனானாம் சமாஹாரஹ திரிபுவனம். ரைட்டா? ஓகே. சோ இந்த அளவுக்கு போறோம். இப்ப இந்த அளவுக்கு கிளியரா இருக்குல்ல? சுலோச்சனா மாமி, சித்ரா மாமி எல்லாருக்கும் அஷ்டாத்தியாயி இருக்கு. புவனானாம் ஓகேமா. புவனானாம். இது கிளியரா இருக்கு இல்லையா? இதுதான் த்விகு அடியன். அவ்வளவுதான் த்விகுக்கு. நம்ம இன்னொரு ஸ்லோகா கூட 32 கூட பார்த்தோம்னு நினைக்கிறேன். பாதுகாசம் 32, 113 ரெண்டு பார்த்தோமோ? 32, 113. ஆமா, 32 வந்து நிசேஷமம்பரதலம் தானே அது? ஆமா, அது சப்தார்ணவி. அர்ணவஹா. அதனால அர்ணவம்னா கடல் இல்லையா? அர்ணவஹா. அதனாலதான் இங்க சப்தார்ணவின்னு வந்திருக்கு. அங்கே இது ஆயிருக்கு, சந்தி ஆயிருக்கு. அதாவது சவர்ண தீர்க்க சந்தி. சப்த பிளஸ் அர்ணவ சேர்ந்து சப்தார்ணவன் ஆயிருக்கு. சவர்ண தீர்க்க சந்தி அது இருக்கட்டும். பட் சப்தானாம் அர்ணவானாம் சமாஹாரஹ சப்தார்ணவின்னு வந்தது காரணம் அர்ணவஹன்றது புல்லிங்க சப்தம். அதனால ரிசல்டன்டா வர சமஸ்த பதமா எழுதும்போது சப்தார்ணவின்னு எழுதுறோம். இது கிளியரா இருக்கு இல்லையா? சோ இதுல ஒன்னும் டவுட் இல்ல, யாருக்கும் டவுட் இல்ல. நான் வந்து மேலோட்டமா தான் போயிட்டு இருக்கேன், ரொம்ப டீடைலாலாம் போல. இது கிளியரா இருக்கு இல்லையா? ஒரே ஒரு क्वेश्चन, ஒரே ஒரு டவுட் மட்டும். திரிதர்ஷ புங்கவஹன் வச்சு 2 நம்ம சங்கியா பதம் வந்திருக்கு. அப்ப அது எப்படி எழுதுவே? திரிபுர மர்தன திரிதர்ஷ புங்கவ பாவகஹ. திரிதர்ஷன்றது 3 இருக்குல்ல அங்க?
ரெண்டு சங்கியா பதம் இருக்கு, அதை எப்படி எழுதுவோம்? இல்ல இது வந்து ரெண்டு சங்கியான்னு எடுத்துக்க முடியாது. 3 தசான்றது 3 30 குறிக்கிறது திரிதர்ஷன் போட்டிருக்காளா? அப்படி இருக்கும். எத்தனாவது ஸ்லோகம் இது வந்து அந்த அபிதேஸ்தவம்லயே தான் சும்மா வந்து பார்த்துட்டு இருந்தேன். 26. 26 ஒரு நிமிஷம். விதிஸ் திரிபுர மர்தனஸ் திரிதஷ புங்கவ பாவகஹ ஃபர்ஸ்ட் லைன்ல. நான் பாத்துட்டு சொல்லட்டுமா இந்த இது? அவசியமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் இந்த மாதிரி 13 புரிஞ்சுதா, ஆனா அத விக்கிரக வாக்கியம் எப்படி பிரிச்சு எழுதணும்னு தெரியல, அவ்வளவுதான். நான் சொல்றேன், நான் பாத்துட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன் இந்த விஷயம். ஓகே ஓகே. மத்தபடி இதெல்லாம் கிளியரா இருக்கு இல்லையா? மத்ததெல்லாம் ஓகேவா? ஓகே. அடுத்தது அடுத்த கேட்டகரியான என்ன சொன்னீங்க அதுக்கு ரிசல்ட்? இல்ல நான் சொல்லல, நான் சொல்றேன்னு சொல்லிருக்கேன். சரிப்பா, சரியா? நான் எடுத்து பார்க்கல, புஸ்தகம் எங்க இருக்குன்னு தெரியல, தேடணும். சோ டைம் ஆயிட போறது, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு, அதுக்காக தான், வேற ஒண்ணும் இல்ல. அடுத்தது நஞ்சின்ற கேட்டகரி, அதாவது தத்புருஷ சமாசத்தினுடைய 4th சப்டிவிஷன். அதுக்குள்ள இருக்கிற ஒரு சப்டிவிஷன் என்னது? நஞ்சன்னு சொல்லிட்டு, இத நஞ்சன்னு சொல்லுவா, ஆனா நஞ்சன்னு சொல்றது நையன்னு சொல்றதுதான். இது ஞா இல்லையா? அந்த இஞ்சிக்கு போடுற இங்க அப்படி சொன்னாதான் நைங்க அப்படி சொன்னாதான் கரெக்டா இருக்கும். அது நைங்க சமாசம், நைங்க சமாசம். இது என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டா, இதுவும் ரொம்ப 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 ஈஸி. நான் எங்க குழப்பிப்போன்னு மட்டும் சொல்லிடுறேன், அதையும் சொல்லிடுறேன் இப்பயே. ஏன்னா நைங்கிலயும் ஒரு தத்புருஷத்துலயும் ஒரு நைங் உண்டு, பகுவிரீகிலையும் ஒரு நைங் உண்டு. பகுவிரீகி சமாசம் பார்க்க போறோம், அந்த இடத்துலயும் ஒரு நைங்க சமாசம் உண்டு. அந்த இடத்துல அது கொஞ்சம் வேற மாதிரி புரிஞ்சுக்கணும். அது நான் அப்போ சொல்றேன், அது எப்படி புரிஞ்சுக்கணும்ன்றத. இப்போ எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா, தத்புருஷ சமாசத்துல ஒரு நைங்க, இது வந்து ஒரு குணத்தை சொல்லும். இது எப்படி சொல்லும்? ஒரு குணத்தை சொல்லும். அதாவது சத்தியம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அசத்தியம்னு வச்சுக்கோங்களேன். அசத்தியம்னு ஒரு பதம் இருக்கு இல்லையா? இது அசத்தியம்னு ஒரு பதம். இந்த சத்தியம் அப்படின்றது ஒரு குவாலிட்டியை சொல்றது இல்லையா? சத்தியம், தர்மம், பட்டுத்துவம் அப்படி. பட்டுனா சொல்லுவோம்ல, பட்டுனா ஒரு எக்ஸ்பர்ட், ஒரு திறமை உள்ளது சொல்றோம். பட்டுனா ஒரு எக்ஸ்பர்டைஸ் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி பட்டு சொல்றதுக்கு. அந்த மாதிரி இருக்க சந்தேகம் அப்படின்னா ஒரு குவாலிட்டி. அதெல்லாம் சந்தேகத்தோட இருக்கிறது, தர்மத்தோட இருக்கிறது, சத்தியத்தை பேசுறது, அதெல்லாம் வந்து ஒரு குவாலிட்டிஸ்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சப்தங்கள்லாம் இருந்தது அப்படின்னா, அப்போ இது தத்புருஷோன்ற கேட்டகரிக்குள்ள, நைங்கின்ற கேட்டகரிக்குள்ள போயிடும். அதாவது நான் கொஞ்சம் கிளியர் பண்றேன். இப்போ அசத்தியம்னு ஒரு பதம் இருக்கு, இது எப்படி எழுதுவேன்னா ந சத்தியம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எந்த இடத்துலலாம் நான் நெகேட் பண்ணி சொல்றதோ அந்த ந சத்தியம், அதாவது அசத்தியம்னு இருக்கு, இந்த ஆக்கு பதிலா என்ன எழுத போறோம்? விக்கிரக வாக்கியத்துல இது சமஸ்த பதம், அசத்தியம்ன்றது சமஸ்த பதம். இத விக்கிரக வாக்கியமா எழுதும் பொழுது ந சத்தியம் அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? விக்கிரக வாக்கியத்துக்கு ந சத்தியம்னு சொல்லணும். இப்போ இது இந்த நைங்கின்ற கேட்டகரிக்குள்ள தத்புருஷத்துக்குள்ள வந்துடும். ஆனா சில பதங்கள் வந்து நைங்க பகுபிரகிக்கு போகும். அது எப்போ போகும்ன்றத அப்போ சொல்றேன். இப்போதைக்கு இந்த நைங்கன் தத்புருஷம் எதெல்லாம் சொல்லும் அப்படின்னா, சத்தியம்ன்றது என்னது? சத்தியத்தை சத்தியம்னா ட்ரூத்னு அர்த்தம். அந்த ட்ரூத்ன்றது ஒரு குவாலிட்டிஸ் இல்லையா? அடியேன்னு சொல்ல வர்றது புரியறதா? குவாலிட்டிஸ பத்தி நான் சொல்லிட்டுனா அது நைங்க தத்புருஷம், ரைட்? இது கிளியரா இருக்காது? இப்போ பதில் நான் எழுதிடுவீங்களா? அவ்வளவுதான். இப்போ வந்து கச்சதி கச்சதி சொல்ற மாதிரி வரான் போறான், சத்தியம் அப்படின்னும் போது நான் சத்தியம்னு எழுதணும். ஆமா, ஆனா அது கம்மு தாத்து, அதோட குழப்பிக்க கூடாது. அதுதான் சொல்லிட்டு இருக்கேன் நானு. இல்ல இப்போ நீங்க சொல்றது கச்சதி கச்சதின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆப்போசிட் இல்லையா? இது போறது. அசத்தியம்க்கு என்ன மீனிங்? அசத்தியத்துக்கு மீனிங் என்ன? சத்தியம் இல்லாததுன்னு அர்த்தம். அதுதான் அந்த இஸ் ரீப்ளேஸ்ட் பை நா. ஆமா, இது பொய்ன்னு அர்த்தம். இது வந்து நாம பதம். இது அந்த நாம பதத்திலேயே இது வந்து ஒரு குவாலிட்டிய சொல்ற பதம், ரைட்டா? சத்தியத்தை பேசுறவன் எப்பவுமே நெகேட் பண்ற மாதிரி தான், எப்பவுமே நெகேட் பண்ற மாதிரி இப்படிதான் வருமா பிரபா? கண்டிப்பா நெகேட் வாக்கியத்துல கண்டிப்பா ஓகே, நெகேட் பண்ற மாதிரி தான். அப்பிரகாஷஹ அப்படினா அர்த்தத்துனா ந பிரகாஷஹ அந்த மாதிரி.
அவ்வளவுதான் ந பிரகாஷா. இது நைய தத்புருஷ சமாசத்துக்குள்ள போயிடும். அந்த ஓகே, பகவத்கீதால ரேண்டமா ஒரு பேஜ் திறந்தேன் வந்துட்டோன்னு 14th சாப்டர்ல கண்ணுல பட்டது, அதுதான் கேட்டேன். அவ்வளவுதான் அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறது. அப்பிரகாஷோ அப்பிரவருத்திஹி அதெல்லாம் வந்துட்டோன்னு ந பிரகாஷா ந பிரவருத்திஹி அந்த மாதிரி எழுதணுமா? புருஷ சமாசத்துக்குள்ள போயிடும். ந சக்தி ந பிரகாஷா. ந பிரகாஷான்றது விக்கிரக வாக்கியம், அப்பிரகாஷான்றது சமஸ்த பதம். அடியே நான் கொஞ்சம் எழுதுங்களேன். பிரகாஷः அப்பிரகாஷः ரைட்டா? ந பிரகாஷன்னா ஒண்ணும் இல்ல, அவ்வளவுதான். ந பிரகாஷः. ஓகேவா? இது நைய தத்புருஷத்துக்குள்ள போறது. மட்டும்தானா பிரபா? ந சத்தியம் ந பிரகாஷா அவ்வளவுதான் விக்கிரக வாக்கியமேவா? இல்ல அப்ப எழுதின மாதிரி அந்த சமாஹாரம் அந்த எண்ட்ல எல்லாம் எதுவுமே வராதா? இது ந போட்டா அவ்வளவுதான், நெகேட் பண்ணிட்டா எதுவுமே வேண்டாம். அபயம் இருக்கு வச்சுக்கோங்க. அபயம் ந பயம், அவ்வளவுதான் அதோட விக்கிரக வாக்கியமே. ஓகே, வாக்கியம் ந பயம் நைய தத்புருஷ சமாசம் அந்த அளவுக்கு எழுதுனா ரைட்டா? வேற பேஜ்க்கு வந்துடு, இடம் இல்ல. பிரபா சொல்லுங்கடி. சத்து அசத்து அப்படின்னு சொல்றோம்ல, அப்ப அங்க என்ன வரும்? சத்தா இருக்கிறது அசத்து, அது இல்லன்னு. இதுவும் நீங்க இதுதான் சொல்றேன். இதுவும் நன்னங்கி தத்புருஷம் தான். சத்து இல்லாதது அசத்து. சத்து டு அசத், அவ்வளவுதான். இது நங்கி தத்புருஷம் தான். இப்போ நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. அதர்மஹா ரொம்ப ஃபெமிலியரா இருக்கிறதெல்லாம் கொடுக்குறேன். அதர்மஹான்னு இருக்கு. இது எப்படி சொல்வேல்? ந தர்மஹா, அவ்வளவுதான். அதான் சொன்னேன், எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். இது நங்கி தத்புருஷம். அவிஸ்வாசஹா விஸ்வாசஹா ரைட்டா? அவிஸ்வாசஹா ந விஸ்வாசம், விஸ்வாசம் இல்லாதது அவிஸ்வாசம். ரைட்டா? பட்டுத்துவம் இல்லாதது பட்டுஹு. பட்டுஹுன்னா என்னது? பட்டுத்துவம் அப்படின்றது எக்ஸ்பர்டைஸ்ன்னு அர்த்தம். பட்டுனா எக்ஸ்பர்டைஸ், அவனுக்கு சாமர்த்தியம் உண்டுன்னு சொல்லுவா இல்லையா? அந்த சாமர்த்தியத்தை தான் பட்டுன்னு சொல்றது. நம்ம தமிழ்ல யூஸ் பண்ற வார்த்தை தான் பட்டு. அதே அப்பட்டுன்னா பட்டுத்துவம் இல்லாததுன்னு அர்த்தம். ஓ ந பட்டுஹு, அவ்வளவுதான். அப்ப அவித்யா அப்படின்னு வரும்போது பட்டுன்னா என்ன சொன்னீங்க பிரபா? அதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கிறது, திறமைசாலி, பிரவீனஹா. அடியேன் பட்டு வந்து பொது ஜெனரலா ஷூட்னஸ் சொல்றதுல இல்ல. ஷூட்னஸ் தான் திறமைசாலியா இருக்கிறது. அடியேன் சொல்லலாம், ஷூடும் சொல்லலாம். ஷூடா பட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? ரொம்ப பட்டுவாவா பிரபா? அவித்யா ந வித்யா இல்ல இல்ல, அது இதுக்குள்ள வராது. ஒரே நிமிஷம் நான் செக் பண்ணிடுறேன். ஓகே, ஒரே நிமிஷம். நான் ஷேர் பண்றது தெரியறதா? தெரியுது. இப்படிதான் செக் பண்ணுங்க, நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. ஓஷா டாட் போயிட்டு டவுட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. நான் இப்படிதான் பண்ணிட்டு இருப்பேன், எல்லாத்தையும் இதுல செக் பண்ணிடுவேன். இப்போ நீங்க சொன்னது அவித்யா இல்லையா? ஆமா, அவித்யா அப்படின்னு போட்டேன்னா நையான்னு செக் பண்ணிடலாம். நைய தத்புருஷமான்னு செக் பண்ணிடுறேன். வித்யா இல்லாதவள் சொல்லலாம் நினைக்கிறேன். சொல்லலாம் அடி. நான் வித்யா நைய தத்புருஷத்துக்குள்ளதான் வர்றது. ஏன் தெரியுமா இந்த கன்ஃபியூஷன்ஸ் வரும்? பகுவிரீகில இருக்கா இதுல இருக்கான்னு சொல்லிட்டு அடியே நான் அதையும் சொல்லிடுறேன் ஏன்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஏன் இந்த குழப்பமும் வரும்ன்ற விஷயத்தையும் சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த நைய பகுவிரீகில பார்க்க போற நைய நான் இப்ப சொல்லிடுறேன் உங்களுக்கு ஏன் இந்த கன்ஃபியூஷன்ஸ் வரும்னு சொல்லிட்டு. இப்போ தனஹான்னு இருக்குன்னு ஒரு பதம்னு வச்சுக்கோங்க. அதனஹான்னு இருக்கு. இந்த தனம்ன்றது தனம் இல்லாதவனை குறிக்கிறது. அதனஹா தனம்னா பைசா, தனஹானா பைசா.
தனம்ன்றது பைசா. ஆனா தனம் இல்லாதவனை இங்க குறிக்கும் பகுவிரீகி. என்ன இப்போ இந்த குவாலிட்டிய பத்தி சொல்லல, இது தனம்ன்றது ஒரு ஒரு பைசா இருக்கிறத சொல்ற. தனம் இல்லாதவனை குறிக்கிறதுனால அது பகுவிரீகிக்குள்ள போயிடும். அதே மாதிரிதான் அவித்யான்றது கூட அங்க போறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இதை கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன். அவித்யான்றது தத்புருஷத்துல வருமா இல்ல பகுவிரீகிக்குள்ள? ஆனா நங்கிதான், அது கன்ஃபார்ம். நங்கி தத்புருஷம் தான், ந வித்யா தான். என்ன ஆனா இது பகுவிரீகியா தத்புருஷமா நான் அப்புறம் சொல்றேன். இது வந்து மாமி கிட்ட ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணி. அஜ்ஞானம் மாதிரி வரும்ல, ஞானம் இல்லாதவர் அஜ்ஞானம், அந்த மாதிரி தானே அவித்யாவும் வரும். ஆமா ஆமா கரெக்ட். அதனாலதான் அந்த கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஆனா நங்கிதான் அது 100% நங்கி சமாசம் தான். இந்த நங்கிலே சில புஸ்தகங்கள்ல வந்து பகுவிரீகியும் கொடுத்திருப்பா, தத்புருஷத்துக்கும் கொடுத்திருக்கா. சோ அதனாலதான் இந்த கன்ஃபியூஷன்ஸ். இது ரெண்டுத்துல எதுக்குள்ள வரும்னு சொல்லிட்டு யாரை குறிக்க அதான் அடியேன். இது வந்து ஃபுல்லா வந்து கான்டெக்ஸ்ட வச்சுதான் நம்ம வந்து முடிவே பண்ண முடியும். இது வந்து எந்த சமாசத்துக்குள்ள போறதுன்னு சொல்றது. பட் ஆனா இது உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இந்த பட்டுன்றதெல்லாம் வந்து ஒரு குவாலிட்டியை சொல்றது. விஸ்வாசம்ன்றது ஒரு குவாலிட்டி, அவனுக்கு இருக்கிற ஒரு குவாலிட்டி. அவன் விசுவாசத்தோட இருக்காளா இல்லையான்றதெல்லாம். தர்மஹா அதர்மஹா அதெல்லாம் சொல்றதெல்லாம் குவாலிட்டி. சோ குவாலிட்டிய சொன்னாலே அது தத்புருஷன் நங்கிதான். அதுல உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். இது கிளியரா இருக்கா? நான் அந்த அவித்யா மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன் சித்ரா மாமி. நான் நோட் பண்ணிட்டு இருக்கேன். அவித்யா மட்டும் அப்படியே ஒரு வாட்டி மாமி கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அது கூட இல்ல, நீங்க எந்த கான்டெக்ஸ்ட் வச்சாதான் சொல்ல முடியும். சரி நான் கேக்குறேன் மாமி கிட்ட. அச்சா இப்ப வேற எக்ஸாம்பிள்ஸ் காமிக்கிறேன். அடுத்தது அஹிதம்னு ஒரு பதம் இருக்கு. இந்த பதம் வந்து பரமார்த்த சுத்தியில வரும். அஹிதம் ந ஹிதம், ஹிதம் இல்லாதது. ஹிதம்னா நல்லதுன்னு அர்த்தம். ஹிதம்னா என்னது? நல்லது, நல்லது நல்லதுன்னு அர்த்தம். ந ஹிதம் அஹிதம். அஹித பிரசமயிர் அயத்னலப்யைஹி. அஹித பிரசமயிர் அயத்னலப்யை. கரெக்டா? கெஸ்ல தான் சொல்றேன், நானு பார்க்கல. பரமார்த்த ஸ்துதியில அஹித பிரசமயிர் அயத்னலப்யைஹி. 4th ஸ்லோகா பரமார்த்த ஸ்துதி. அஹித பிரசமயிர் அயத்னலப்யைஹின்னு இருக்கு பாருங்க. அங்க அஹித இருக்கு, அஹிதன்ற பதம் இருக்கு. ந ஹித அஹித, அது சமஸ்த பதம் ஃபுல்லா கொடுத்திருக்கா. ரைட்டா? சுலோஷா அவன் எடுத்துட்டேலா? பரமார்த்த ஸ்துதி 4th ஸ்லோகா. அந்த இடத்துல இருக்கு. அது மாதிரி அனன்யன்னு ஒரு சப்தம், அனன்யஹா அப்படின்னு ஒரு சப்தம். அனன்யன்னு ஒரு சப்தம் நான் எக்கச்சக்கமா வரும். அதுவும் நம்ம சரணாகதி கத்தியத்துல எவ்வளவு வந்தது. அனன்ய எல்லாத்துலயும் வரும். அனன்ய சரண சரணமஹம் பிரபத்தியே அதெல்லாம் வரும் பாருங்க. அங்கெல்லாம் அனன்ய சப்தம் வரும். அனன்ய சாசனியா அவ்வளவுதான், நிறைய வரும் அந்த இடத்துல. ந அன்யஹா, ந அன்யஹா அனன்யஹா. சோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நங்கிதான். நங்கி ரொம்ப ரொம்ப ஈஸி. முன்னாடி இருக்கும், அந்த விக்கிரக வாக்கியமா எழுதும் போது ந ஆயிடும். ரீப்ளேசிங் ந. ரைட்டா? எதுல சொன்னேன்? சரணாகதி கத்தியத்துல வரும். அல்ல அது அப்படி இல்லைன்னா கோதாசுதியோட ஃபர்ஸ்ட் ஸ்லோகா அனன்ய சரண சரணமஹம் பிரபத்தியே, இல்ல ஸ்துதியோட ஸ்லோகா, இல்ல எல்லா ஸ்துதியோட ஃபர்ஸ்ட்ல தான் வரும். அனன்ய சரண சரணமஹம் பிரபத்தியே தான் வரும். அயத்னம் யத்னம். சூப்பர், வெரி குட். அயத்னம் ந யத்னம். யத்னம்ன்றது பிரயத்தனப்படு, ஒரு ஈடுபடுறது. யத்னம் படுறதுன்னா பரிசிரமப்படுறது. பரிசிரமப்படுறதுன்னா அதுல முனையறதுன்னு சொல்லுவோம்ல, அந்த வேலைக்குள்ள முனையறது, வேலையை பண்றது. இன்வால்மெண்ட். ஆமா, ஏதாவது இன்வால்மெண்ட்டை விட அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம். எத்தனம் படுறதுன்னா பிரயத்தனப்படுறதுன்னு சொல்லுவா. பிரயத்தனப்படுறதுன்னா முனையறது, வேலை செய்ய முனையறது. முனையறதுன்னா ஆரம்பிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். ந யத்னம் அயத்னம். இங்க பாருங்க, இந்த இடத்துலயே நான் அந்யஹான்னு வந்ததுனால இங்க அனன்யனா ஆயிருக்காது. அதை கவனிச்சுக்கணும். ஆரம்பிக்கிற பதமே எப்படி இருக்கீங்க? அந்யஹான் இருக்கிறதுனால நான் ஆவும் சேர்ந்து அண்ணுன்னு ஆயிடும், அனன்யஹான் ஆயிடும். அதை மட்டும் பார்த்து வச்சுக்கணும்.
அணு பிளஸ் அந்யஹா, அணு பிளஸ் அந்யஹா அனன்யஹா. ஆனா விக்கிரக வாக்கியம் எழுதும் பொழுது ந அந்யஹான்னு எழுதணும். கிளியரா இருக்காது? அநீதி, அநீதி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அநீதி இழைக்கிறான்னு சொல்லுவோம். அது சம்ஸ்கிருத வேர்டு தான். அநீதிஹி, ந நீதிஹி, அது ஒரு நீதி கிடையாது இல்லையா? ந நீதிஹி அநீதிஹி, அநீதி இழைக்கிறா. அக்ரோதஹா, அக்ரோதஹா, இது நிறைய பகவத்கீதால வரும். அக்ரோதஹா, ந குரோதஹா, எல்லாமே குவாலிட்டியா இருக்கும் பாருங்க. குரோதஹா, கோவப்படுறதுன்றது ஒரு குவாலிட்டி இல்லையா? தர்மம் அப்படின்றது ஒரு இது. சோ இதெல்லாம் வந்து அது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். பொதுவா குவாலிட்டிஸ சொல்லி வந்ததுன்னா ஒரு சமஸ்த பதத்துல அது வந்து நைய தத்புருஷம் அப்படின்ற அளவுக்கு இப்போதைக்கு புரிஞ்சுக்கோங்க. நான் பகுவிரீகி வரும்போது, ஏன்னா பகுவிரீகின்னு என்னன்னு சொன்னாதான் உங்களுக்கு அது எப்படி நான் வந்து அந்த ஒரு வேர்டை இப்ப காமிச்ச பத்தியில அந்த வேர்டு அதனகான்னு எப்படி கொண்டு வந்தேன்றது உங்களுக்கு புரியும். நான் இப்ப அதனகான்னு சொன்னேன்னா உங்களுக்கு புரியாது. அது அது ஏன் அப்படின்னு உங்களுக்கு குழப்பம். பட் இப்ப இது உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்ப புரிஞ்சுக்கோங்க. பகுவிரீகின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு ஃபர்ஸ்ட் அடியான்னு சொல்லிடுறேன். அப்புறமா அதனகா எப்படி பகுவிரீகி, ஏன் அது நங்க இல்லைன்ற விஷயத்த அப்ப சொல்றேன். கிளியரா இருக்கா இது அடியான்னு சொல்றது? அந்த இடத்துல அது ஒரு கொஸ்டின் வரும் உங்களுக்கு. அது முன்னாடியே எப்பயே சொல்லிடுறேன். அந்த நங்கி வேற, இந்த நங்கி வேற. அந்த நங்கி வேற நன்னாவே தெரியும், நமக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். அது ஏன்னு சொல்றேன். இது புரியறது இல்ல. குவாலிட்டிஸ் சொன்னா அது நங்கி தத்புருஷ சமாசம். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல அடியே. ஓகே. வேற வேற என்ன? அபயம் பார்த்துட்டோம் இல்லையா? ந பயம், அபயம், அஹிதம், அகீர்த்தி, அகீர்த்திகரம் அர்ஜுன அப்படின்னு ஒரு பதம் வரும் பகவத்கீதால. அகீர்த்திஹி, அதுவும் ந கீர்த்திஹி, அவ்வளவுதான். கீர்த்தி அப்படின்றது புகழ்னு அர்த்தம். கீர்த்தினது யசஸ், யசஸ் புகழ். கீர் திஹி, கீர்த்திஹி, ந கீர்த்திஹி, ந கீர்த்திஹி. கீர்த்தினா யசஸ், யசஹா, புகழ். இத பர்யாய பதம் சொல்லிட்டே வரேன், வேற ஒண்ணும் இல்ல, வெகாபுலரிக்காக. அச்சேத்யோ அதாஹியம்லாம் இருக்கு பாருங்க 2ல பகவத்கீதா செகண்ட் சாப்டர். அச்சேத்யோ அதாஹியோயம் அக்லேத்யோ சோஷ ஏவச்ச, அதெல்லாமே வந்து நைய தத்புருஷம் தான். அந்த ஸ்லோகா எடுத்துக்கோங்க. எத்தனாவது ஸ்லோகா அது? 2ல அச்சேத்யோ 24 பிரபா. 21 2 3 4 5 24 25 அச்சேத்யோயம் அதாஹ்யோயம் அக்லேத்யோய சோஷ ஏவச்ச. அதுல வருது பார்த்தீங்களா? அது எல்லாமே வந்து தத்புருஷம், நங்கி தத்புருஷம் தான். ஓகேவா? சோ நங்கில இத்தனை கேட்டகரி இருக்கு. அடியே எத்தனாவது நம்பர் அடியே? ஒரே நிமிஷம் நான் எடுத்துட்டு இருக்கேன். 24 and 25. 225. 2.24 25. ஓகேமா, thank you. ம் 2.24ல பாருங்க எப்படி இருக்கு. அச்சேத்யஹா, அயம் அதாஹ்யஹா, அயம் அக்லேத்யஹா, அசோஷ்யஹா ஏவச்ச. இது வரைக்கும் பார்த்தேன்னா அச்சேத்யஹான்னு இருக்கா, ந சேத்யஹா, அவ்வளவுதான். ந சேத்யஹா, அயம் விட்டுறலாம். அதாஹ்யஹான்னு இருக்கா. வரலையே, பரவாயில்லையா? இது நம்ம த்விகு பார்க்கலையே, நம்ம இப்ப நங்கில பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, சாரி கன்ஃபியூஸ்ட். ஓகே சாரி. ரெண்டு ஒரே நாள் பார்த்தா அதான் பிரச்சனை வந்துடுறது. இது நங்க. அதான் எங்க ஏஜ்க்கு வரும். எங்க ஏஜ்க்கு அடியே நான் அது எழுதுங்க. அச்சேத்யஹ இருக்கா, ந சேத்யஹா. ஓகேமா, அவ்வளவுதான். சேத்யஹா. இது இப்படி எழுதியிருக்கேன், அடிக்கணும் எழுதியிருக்கேன், அங்க இடம் தெரியல. ந சேத்யஹா, அச்சேத்யஹா. அது சந்தி ஆனதுனால இந்த இடத்துல அப்படி ஆயிடும். சரியா? அதுல இச்சு போட்டுதான் போடுற மாதிரி சந்தி வரும். சோ ந சேத்யஹா அச்சேத்யஹா,
அதாஹ்யஹ ந தாஹ்யஹ, அக்லேத்யஹ ந க்லேத்யஹ, அசோஷ்யஹ நோ ந சோஷ்யஹ. அவ்வளவுதான். இது எல்லாமே வந்து நஞ தத்புருஷம். ரைட்டா? காய வைக்க முடியாது, தோய்க்க முடியாது எல்லாம் சொல்றால, நினைக்க முடியாது. சேத்தியகனா உடைக்கிறது, தாஹ்யம்னா எரிக்கிறது, கிளேத்தியம் சோஷிய உலர வைக்கிறது, நினைக்கிறது கிளேத்தியம். சோ இதெல்லாம் நினைக்க முடியாது, காய வைக்க முடியாது, உடைக்க முடியாதுன்னு சொல்றது ஆத்மாவை பத்தி. அதனால இதெல்லாம் வந்து அதனுடைய குவாலிட்டிஸ் சொல்றா இல்லையா, அதனால இதெல்லாம் வந்து நங்கி தத்புருஷ சமாசம். ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியரா இருக்கா? அகீர்த்தி 34ல இருக்கு பிரபா. இதுலமா 234 34ல அகீர்த்திம் சாப்பி அதான் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க இப்ப சொன்னேன் அகீர்த்தி. கீர்த்திம் சாப்பி பூதானி. அதே மாதிரி அடுத்த ஸ்லோகா பாருங்க. 33 பாருங்க. 33 இதுல 33 இல்ல, 9ல 33. ஓகே, 9ல 33. அப்படி இல்லைன்னா இதுல 36, இல்ல 36 எடுத்துக்கோங்க. அனிச்சன்னபி பாஷ். ஆமா, 9ல 36, 9ல 33, 3ல 36, 3ல 36, 3ல 36. அது நமக்கு ரொம்ப முக்கியமானது. 336 3rd chapter 36. ஆமா, அனிச்சன்னபி வாஷ்னேய பலாதிப நியோஜிதா இருக்குல்ல, அனிச்சன்னபி. அங்க பாருங்க, இந்த இடம் பாருங்க. நம்ம இருக்குல்ல, என்னடா பிரச்சனை வரேன். இது வந்து அந்த அதாவது ஹ்ரஸ்வஹா ஆல தான் ஆரம்பிக்கும். எல்லாமே அப்படிதான் வந்திருக்கு. எது? இப்ப அனிச்சன்னபி அப்பெல்லாம் நீங்க எழுதுனீங்க இல்லையா, அச்சேத்யஹ, அனிதி, எல்லாமே அந்த ரஸ்வஹால தான் ஆரம்பிக்கும். ஆமா, ரஸ்வ ஆல ஆரம்பிக்கும். அதாவது ரஸ்வ ஆமா ஆல ஆரம்பிக்கும். அதே இன்னில கூட ஆரம்பிக்கும். நம்ம அனன்யஹான்னு பார்த்தோம் பாருங்க. ஆமா, அது பார்த்தோம். அது அனன்யான்னு பிரிச்சீங்க. அதே மாதிரி அனிச்சன் இருக்கு பாருங்க. இந்த 3ல 36ல பாருங்க, அனிச்சன் இருக்கு. எழுதிருக்கேன். அனிச்சன் அப்படி வாஷ்னேயன் இருக்கு அந்த இடத்துல. அனிச்சன்னா இச்சன்னு பிரிச்சுக்கணும் இத. ஏன்னா அண்ணன் இருக்கு பாருங்க, அண்ணன் இருந்தாலே அந்த இடத்துலயும் இருக்குன்னு அர்த்தம். ஆனா இந்த இடத்துல வந்து ஒரு வவலா இருக்கும், அது மட்டும் பாத்துக்கணும் அந்த இடத்துல. இப்ப எப்படி அனன்யஹான்ல பார்க்கும்போது அண்ணு, அதாவது ந அந்யஹான்னு பார்த்தோமா, ஆரம்பிக்கிறது எப்படி இருந்தது, அந்யஹான்னு. மத்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்க ஸ்வராவா இருக்காது. மத்த இடங்கள்லாம் பாருங்க, இங்க ச கி க்ரோ நீ அப்படின்னு ஒரு வியஞ்சனமா இருக்கு. ஆனா இந்த இடம் பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஸ்வராவா இருக்கு. எங்க ஸ்வராவா இருக்கோ அந்த இடத்துல மட்டும் அணு வருது. புரியுறது அந்த இடம்? புரியுது. அதனாலதான் இந்த இடத்துல இங்க ஈ இருக்கு. ஈ இருக்கிறதுனாலதான் நீ வந்திருக்கு இந்த இடத்துல. இச்சன் இச்சன் அனிச்சன். ரைட்டா? இங்க ஸ்வராவா இருந்ததுன்னா, இங்கேயும் ஸ்வராவா இருந்ததுனாலதான் அனன்யஹான்னு வந்தது பதம். ரைட்டா? புரியுறது அந்த அடியன் சொல்ல வர்றது? ஸ்வராவா இருந்ததுன்னா அண்ணுன்னு ஆரம்பிக்கும். இங்க ஸ்வராவா இருந்ததுன்னா, இதே இங்க வியஞ்சனமா இருந்ததுன்னா வெறும் மட்டும்தான் வரும். அசத்தியம், அதர்மஹா, அப்பட்டுஹு அப்படின்னு. கிளியரா இருக்கா? கிளியரா. அனிச்சன் அப்படி வாசனை, அதுதான் இது சொன்னது, இந்த எக்ஸாம்பிள் காமிச்சது. ரமா ஓகேவா ரமா? அப்படியே ஆல வந்துரும்ன்றீங்களா? அதானே? ஆமா, ஆன்னு வந்ததுன்னா உங்களுக்கு வவலாவே ஆரம்பிக்கும். வவலா இருந்ததுன்னா அண்ணன் ஆரம்பிக்கும், அவ்வளவுதான். ஓகே, அங்கேயும் ஆளுதான் ஆரம்பிக்கும். அசத்தியம் தான், அதர்மஹா தான் அங்கேயும். ஆனா இங்க எழுதுறேன் பாருங்க, சத்தியஹா ந சத்தியஹா தான். அதுல ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க வந்து இங்க சான் இருக்கிறதுனால இங்க அசத்தியஹான்னு வந்துடுறது. அதே இங்க ஈ இருக்கிறதுனாலதான் அனிச்சன் வந்தது. இங்க அன்னி பிளஸ் இச்சன் அனிச்சன் ஆச்சுன்ற. ஆனா அந்த எத்தனம் எப்படி அப்ப எப்படி ஏன்றது வவ்வல் கிடையாது, வியஞ்சனம் தானே. வியஞ்சனம், அதனால ஓகே ஓகே. அயத்தனா ஏன்றது வவ்வல் இல்லையே, ஈ தானே இல்லையா? ஆமா, ஓகேவா? இந்த அபரம் இதெல்லாம் வந்துட்டு குவாலிட்டியில வராது இல்ல பிரபா? பரம் அபரம்லாம்
அதுவும் அதே வச்சுதான். ந பரம் அபரம் அதேதான். ஓகே ஓகே. ஃபோர்ல இருக்கு அபரம் பரம் ரெண்டுமே இருக்குதுல. அபரம் பவதோ ஜன்ம பரம் ஜன்ம விவஸ்வதः. இது வந்து நங்கிதான் அது ந பரம். தத்புருஷம் தானே அபரம் பரம். ஆமா ஆமா நைன் தத்புருஷம் அந்த உயர்வை குறிக்கிறது அந்த குவாலிட்டி அந்த மாதிரி. அவ்வளவுதான். அதான் ஓகே. அதாவது 90% வச்சுக்கோங்களேன், 99% இது குவாலிட்டியை தான் சொல்லும். ரைட்டா? இன்னும் ஒரு 1% நான் அதெல்லாம் போல, அதுக்காக தான் அது போகாம இருக்கேன். சரியா? அந்த மாதிரி இருந்ததுன்னா இது வந்து தத்புருஷம் நைங்கி தத்புருஷம் அப்படின்னா வச்சுக்கோங்க. ரொம்ப டீட்டெயிலாம் போக வேண்டாம். ரைட்டா? அத்வேஷ்டா சர்வபூதானா மைத்ர கருணை ஏவச்ச 12 13 பாருங்க. அத்வேஷ்டா ந துவேஷ்டா துவேஷ்டா 12 13 12th chapter 13th shloka. அத்வேஷ்டா சர்வபூதானா மைத்ரः கருண ஏவச்ச நிர்மமோ நிரஹங்காரஹ சமதுக்க சுகஹ க்ஷமி. அத்வேஷ்டா, அந்த அத்வேஷ்டா இருக்குல்ல, அது வந்து ந துவேஷ்டா. துவேஷிக்கிறதுன்னு சொல்லுவாள்ல, ஒருத்தர வெறுக்கிறதுலாம், அதுதான் துவேஷ்டி சொல்லுவாள்ல, அதுதான் துவேஷ்டா. ஓகேவா? ந துவேஷ்டா அத்வேஷ்டா. ஓகேவா சுலோச்சனா மாமி? அத்வேஷ்டா 12ல 13 ஆமா ஆரம்பிக்கிறது அத்வேஷ்டா. ஓகேமா ஓகே ஓகே. துவேஷிக்கிறது அத்வேஷ்டாவா? துவேஷிக்கன்றது ஒரு குணம் இல்லையா? அதனால அசக்தோ 3ல அது எப்படி எழுதுனீங்க? ந துவேஷ்டாவா? அவ்வளவுதான். ஓகேமா ஓகே. 3ல 19 பாருங்க. 3ல 19 அசக்தஹா. அசக்தஹா சக்தம்னா முடியறது, அசக்தஹானா முடியாதது. சக்தஹனா அட்டாச்டு. ஆமா சக்தஹா சக் அசக்தஹா. சக்தஹானா தான் முடியறது, அசக்தஹா. 3ல 19 அசக்தஹா அட்டாச்மெண்ட். சக்தனா அட்டாச்மெண்ட், அசக்தஹனா அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்காது. அப்போ ந சக்தஹா அசக்தஹா. ரைட்டா? சோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தத்புருஷம் நைங்கி தத்புருஷம். ஒன்னும் டவுட் இல்லையே? சோ இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்திருக்கோம் அப்படின்னு கேட்டா, த்விகு சமாசம் பார்த்தோம். த்விகு சங்கியா பக்கமா இருக்கிறது த்விகு. அந்த த்விகுல கூட என்ன பார்த்தோம்னா, ஹிண்ட் மாதிரி இருக்கிறது சப்தலோகியா இருக்கட்டும், அஷ்டாத்தியா ஈயா இருக்கட்டும், அந்த மாதிரி சப்தங்கள் ஏன் ஈல முடிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டா, சங்கியாவை தவிர மிச்சம் இருக்கிற உத்தர பதத்துல இருக்கிற பதமானது ஒரு அகாராந்த புல்லிங்கத்துல முடியணும். கண்டிப்பா அகாராந்த புல்லிங்கமா மட்டும் இருந்தது அப்படின்னா ரிசல்டண்டா வர ஒரு சமஸ்த பதத்தை எப்படி எழுதணும் அப்படின்னா ஈகாராந்தத்துல எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், சப்தானாம் லோகானாம் சமாஹாரஹ சப்தலோகி, அஷ்டானாம் அத்தியாயானாம் சமாஹாரஹ அஷ்டாத்தியாயி அப்படின்னு எழுதணும் அப்படின்றதுதான் அதுக்கு எக்ஸாம்பிள். கிளியரா இருக்கா? இது த்விகு. மித்த இடங்கள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது மற்ற இடங்கள்லாம் பார்த்தோம். எக்ஸாம்பிள் நவராத்திரம் பார்த்தோம். அந்த மாதிரி சப்தங்கள்லாம் பார்க்கும் பொழுது நவானாம் ராத்திரீனாம் சமாஹாரஹ நவராத்திரம் தான் எழுதணும். ஏன்னா ராத்திரி அதே ஈகாராந்த சப்தம் தான், அது ஈகாராந்த சப்தம். அந்த இடத்துல நீங்க வந்து அகாராந்தத்துல இல்லை. அதனால நீங்க வந்து நம்ம நவராத்திரி நம்ம சொல்லக்கூடாது. ஆக்சுவலா நம்ம பயிற்சி வழக்கில் அப்படி சொல்லிட்டு இருக்கோம். பட் நவராத்திரம் தான் சொல்லணும் அப்படின்றது அது ஒண்ணு. கிராமர் படி பேசணும் அப்படின்னா. அடுத்தது த்விகு சமாசம் பார்த்தோம். அதே மாதிரி அதுக்கு அடுத்தது பார்த்தது என்ன அப்படின்னு கேட்டா நங்கின்னு. இந்த நங்கி தத்புருஷத்துலயும் இருக்கு, பகுபிரீகிலும் இருக்கு. பட் நாம வந்து பகுபிரீகில எழுதும் பொழுது ஒரு 3வது கேட்டகரி எழுதவே இல்லை. அது ஒன்று போட்டு வச்சுக்கணும். அது அப்படியே மறந்துட்டு அன்னைக்கு சொல்றதுக்கு. பட் இந்த நங்கி தத்புருஷம் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டா, அது ஒரு குவாலிட்டியை சொல்றதா இருக்கணும். தர்மஹா சத்யஹா அது மாதிரி அது மாதிரி துவேஷ்டா அத்வேஷ்டா அசக்தஹா அப்படிலாம் பார்த்தோம். பட்டுத்துவம், அந்த பட்டு பார்த்தோம்ல. பட்டுனா மாமா சொன்ன மாதிரி ஒரு சூடு தன்மை, புத்திசாலித்தன்மை, சூடு தன்மை.
அந்த மாதிரி ஷூடா இருக்கிறது, அந்த மாதிரி சொல்ற இடத்துல விசுவாசம் இருக்கிறது, தர்மத்தோட இருக்கிறது, சந்தேகத்தோட இருக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் சொல்லும் பொழுது அது ஒரு குவாலிட்டியை சொல்றதுனால இது நைய தத்புருஷ சமாசம்ன்ற கேட்டகரிக்குள்ள வர்றதுன்றத பார்த்தோம். இது எதோட கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா பகுபிரிஹி நையோட கன்ஃபியூஸ் ஆகும். அது என்ன கன்ஃபியூஸ் ஆகும்ன்றத அப்போ சொல்றேன். அது கன்ஃபியூஸ் ஆகாது, நாமளா அது கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். அது அது பகுவிரிகினா என்னன்னு சொன்னாதான் உங்களுக்கு அது புரியும். ஏன் அது எதனால அது அப்படி சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு அது அடியன் அது வரும்பொழுது சொல்றேன். இப்போதைக்கு நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா தத்புருஷத்துல நைய தத்புருஷம் பார்த்திருக்கோம். அது ஒரு குவாலிட்டியை சொல்லும். அது விக்கிரக வாக்கியமா எப்படி எழுதுவேல்? அசத்தியம்னு இருந்ததுன்னா ந சத்தியம்னு விக்கிரக வாக்கியமா எழுத போறேன் புரிஞ்சுக்கிறதுக்காக. அதே மாதிரி சில இடங்கள்ல அனன்யகனா இருக்கட்டும், அனன்யகாவா இருக்கட்டும், இல்ல இன்னொரு நம்ம எக்ஸாம்பிள் இன்னைக்கு பார்த்தோம்ல அந்த மாதிரி இடங்கள்ல எங்க பார்த்தோம்? 12-13 பார்த்தோமா? அனிச்சன் அப்படி வாஷ்னேய பலாதிபன்ல பார்க்கும் பொழுது அனிச்சன் அப்படின்னு பார்த்தோம். அனிச்சன் அப்படின்னு பார்த்தோம். அந்த இடத்துல ந இச்சன் அந்த இடத்துல ஈன்ற சப்தம் உத்தரப்பதம் எப்படி இருக்கு? ஈர ஸ்வரால இருந்ததுன்னா ரிசல்டண்டா வர, அதாவது சமஸ்த பதமா எழுதும் பொழுது அனிச்சன் அண்ணுன்னு வரும். சேர்ந்துதான் அண்ணு பிளஸ் இச்சன் சேர்ந்து அனிச்சன் ஆகும். ஆனா நீங்க விக்கிரக வாக்கியமா மாக்கும் பொழுது ந இச்சன்னு தான் சொல்லணும். அதுக்காக அடியன்னு சொன்னேன். இப்போ நமக்கு விக்கிரக வாக்கியம் இது நமக்கு யாரும் எக்ஸாம்பிள் எல்லாம் எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுக்க போறது இல்ல. பட் நாம புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம படிக்கிறதுனால அடியன் என்ன சொல்றேன்னா, இது உத்தர பதத்துல ஒரு ஸ்வரா இருந்தது, ஈயோ ஆவோ இருந்ததுன்னா நம்ம என்ன வரும்? அண்ணுன்னு வரும், அனிச்சன்னு வரும். அனிச்சன். அப்படி இல்லைன்னா அச்சேத்ய அதுல அந்த இச்சு என்ன செடியன்? அந்த அச்சேத்யஹ அச்சேத்யஹ அந்த இச்சு தானே கேக்குறேன். இந்த இச்சு தானே அது எப்படி பிரிச்சல்? நான் சேத்யஹ சொன்னேன், அவ்வளவுதான். நான் சேத்யஹ தான் அந்த வேர்ட் இல்ல, பரவாயில்லையா? இச்சு அது சந்தியில அப்படிதான் வரும். இப்ப எப்படி இந்த இடத்துல வரும்பொழுது எப்படி ஆச்சு உங்களுக்கு? சே இருக்கிறதுனால நம்ம ஒரு சந்தி ஒண்ணு பார்க்கும்பொழுது பார்த்தோம் பாருங்க. அந்த இடத்துல வரும்பொழுது எக்ஸ்ட்ரா ஒரு லெட்டர் சேர்த்துட்டோம். அந்த மாதிரி அந்த கேட்டகரிக்குள்ள இது வரும். அதனால இந்த இது போயிட்டு நமக்கு என்ன சேத்தியாக அச்சேத்தியகன்னு ஆயிடும். சரிம்மா, சரி. அது 2ல எத்தனாவது ஸ்லோகா? 2ல 24. இந்த இச்சன் சொல்லும் போது சரி, அது ஏதோ நான் எழுதாம மிஸ் பண்ணிட்டோனோன்னு பார்த்தேன். ஓகே ஓகே, இது கிளியரா இருக்குல்ல? இது கிளியரா இருக்கு. அவ்வளவுதான். சோ இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா தத்புருஷம் ஃபுல்லா முடிச்சாச்சு. சோ தத்புருஷத்துக்குள்ள நம்ம திருப்பி வரணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது டவுட் ஏற்பட்டா நம்ம ஏதாவது கேட்டேன்னா அடியன் தெரிஞ்சதுன்னா ஷேர் பண்ணிக்கிறேன். சரியா? சோ தத்புருஷ சமாசம் உத்தர பதத்துக்கு பிராதானியம் இருக்குன்றத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அது மறக்க கூடாது. அடுத்தது நம்ம பார்க்க போறது அவ்யயி பாவத்தை முடிச்சுடலாம். அது ரொம்ப ஈஸியா இருக்கும். அவ்யயினா என்ன தெரியும் உங்களுக்கு இல்லையா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல அவ்யயி பாவ சமாசம் பார்க்க போறோம். அவ்யயி பாவ சமாசம் அது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா அவ்யயி பதம்னா இன்டிக்ளைனபிள் வேர்ட் நமக்கு என்னன்னு தெரியும். அந்த இன்டிக்ளைனபிள் முன்னாடி வந்ததுன்னா அதுதான் அது பூர்வ பத பிராதானியம் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? எப்படி தத்புருஷம் உத்தர பத பிராதானியமோ அதே மாதிரி அவ்யயி பாவ சமாசம் பூர்வ பத பிராதானியம். அந்த பூர்வ பதத்துக்கு தான் பிராதானியம் உண்டு. அந்த பூர்வ பதம் அவ்யயமா இருந்ததுன்னா அது அவ்யயி பாவ சமாசம். அவ்யயி நமக்கு நல்லா தெரியும். எதெல்லாம் அவ்யயம் சொல்லிட்டு நம்ம நிறைய படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த பதங்கள் முன்னாடி வந்தது அப்படின்னா பூர்வ பதத்துல இருந்தது அப்படின்னா அது அவ்யயி பாவ சமாசம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இதுல டவுட் இல்லைல்ல? நம்ம இது அவ்யயி பாவத்தை சும்மா சொன்னேன் நானு. பட் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துட்டு அவ்யயி பாவ சமாசம் எப்படி கண்டுபிடிக்கணும், முதல்ல அது எப்படி பூர்வ பதத்துக்கு தான் பிராதானியம் இருக்கா, அது எப்படி சொல்றது அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். அடியே கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ பக்தவத்சலாரிய மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ வாசுதேவாரிய மகாதேசிகாய நமஹ. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அடியே அடியன் சுவாமி எங்கேயாவது திருப்பாவை சொல்றாரா? ஆமா.